ரட்சிக்கப்படுறவன் எப்படி ரட்சிக்கப்படுறானா, அவனை வந்து நீ வந்து உன் பாவத்தை எல்லாம் வந்து நீ கன்ஃபெஸ் பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லல. இங்க நல்லா கவனிக்க வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்வது ரட்சிப்பு அல்ல. இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்வதுதான் ரட்சிப்பு. இயேசு ஆண்டவர்னு அறிக்கை செஞ்ச உடனே மீதி இருக்கிற அந்த பிசாசின் கிரியைகளுக்கெல்லாம் அந்த கிரிப்பு போயிடுது பாருங்க வாழ்க்கையில. அதுவும் இதுவும் ஆண்டு கொண்டுகிட்டு இருந்தது. முன்ன அவன் குடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான், வெறிச்சுக்கிட்டு இருந்திருப்பான், என்னென்னமோ பண்ணிட்டு இருந்திருப்பான். பிசாசுக்கும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிற மனுஷன் இப்ப என்ன பண்றான்? ஜீவ வார்த்தையை எடுத்து வைத்துக் கொண்டு தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தன்னுடைய நாவின் அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். அவன் என்ன சொல்றான்? இதெல்லாம் என்னுடைய ஆண்டவர் கிடையாது, சிகரெட் பீடி என்னுடைய ஆண்டவர் கிடையாது, சாராயம் என்னுடைய ஆண்டவர் கிடையாது. சொல்லாமலே சொல்றான். இதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. இயேசு ஆண்டவர்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஆண்டவர் இல்லைன்னு ஆயிடுது. அப்ப இயேசு ஆள ஆரம்பிக்கிறார். ஏன்? இவன் சொல்லிட்டான் ஆண்டவர்னு. இவன் வாயை திறந்து இயேசு ஆண்டவர்னு சொன்ன பிறகு மற்ற எதுவும் ஆண்டவரா இருக்க முடியாது.